Hi friends, அனைவருக்கும் வெல்கம் பேக். இது உங்கள் டிப்ஸ் தமிழ் டெக் சேனல். அனைவரையும் அன்போடு வரவேற்கிறது. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாதி சான்றிதழ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பழசு வச்சிருப்பீங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓல்டு இருக்கும். ப்ளஸ் இது பார்த்தீங்கன்னா கையில் எழுதி கொடுத்த மாதிரி இருக்கும். இந்த ஜாதி சான்றிதழ் ரொம்ப பழசு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2010க்கு முன்னாடி இருக்கீங்களா, இதுதான் இந்த மாதிரி தான் வச்சிருப்பீங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா 2015க்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஆன்லைனில் எடுத்திருப்பீங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் எடுத்தது தான். ஆனால் இப்போ இது செல்லாதுன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக செல்லாது தான். இதை நீங்கள் போய் நீங்கள் ஆன்லைனில் கொடுத்து கண்டிப்பாக அப்டேட் பண்ணி அதுவும் பார்த்தீங்கன்னா QR கோடோட ப்ளஸ் ஃபோட்டோவோட நீங்கள் ஜாதி சான்றிதழ் எடுத்துக்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், அதை பற்றி தான் எனக்கு வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இது ஒரு சிம்பிள் ப்ராசஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தெரியும் ஜாதி சான்றிதழ் எங்கே அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா TNEG ஐடி வச்சிருந்தாலும் சரி, இல்லை எங்கிட்ட பார்த்தீங்கன்னா நார்மல் சிட்டிசன் ஐடி வச்சிருந்தாலும் சரி, ஐடி பாஸ்வேர்டு போட்டு தான் உள்ளே போய் தான் நம்ம பண்ணணும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஐடி பாஸ்வேர்டு இல்லாதவங்க ஐடி எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி நான் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா கேன் நம்பர் இதில் ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணும். கேன் நம்பர் இல்லாதவங்க கண்டிப்பாக கேன் நம்பர் கிரியேட் பண்ணும். கேன் நம்பர் கிரியேட் பண்ணிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை, அந்த கேன் நம்பர் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கேன் நம்பர் வச்சு எல்லா சான்றிதழும் எடுத்துக்கலாம். ஒரு நபருக்கு ஒரு கேன் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணால் போதுமானது. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐடி பாஸ்வேர்டு போட்டு உள்ளே போயிட்டு உங்களுக்கு எப்படி ப்ராசஸ்ன்னு சொல்லி தர போகிறோம். வாங்க போகலாம் வீடியோக்குள்ளே. இப்போ TNEG ஐடி வச்சிருந்தாலும் சரி, சிட்டிசன் ஐடி ஓப்பன் பண்ணாலும் சரி, இப்படி தான் உங்களுக்கு ஒரு ப்ராசஸ் காட்டும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வெப் பேஜ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஆப்ஷனே கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்னு இருக்கும். நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பழசாக வச்சிருக்குவீங்க. புதுசாக அப்ளை பண்ண என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ கண்டிப்பாக வேணும். எனி அட்ரஸ் ப்ரூஃப் கண்டிப்பாக, அதாவது ஆதார் கார்டு இல்லைன்னா அதை விட்டு ரேஷன் கார்டு அந்த மாதிரி ஏதாவது ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் வேணும். அடுத்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிக்ளரேஷன் வெப்சைட்லேயே கொடுத்துருவாங்க. அதை டவுன்லோட் பண்ணி நம்ம சைன் போட்டால் மட்டும் போதுமானது. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இது 3 இருந்தாவே போதுமானது, வேறு எதுவுமே நமக்கு தேவையில்லை. சரிங்களா, இப்போது ப்ரொசீட் கொடுத்துடலாம். இதில் ஒரு சில பேருக்கு டவுட் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட சர்டிஃபிகேட் வச்சு எனக்கே அப்ளை பண்ணிக்கலாம்னா கண்டிப்பாக பண்ணிக்கலாம். ஒரு சில கேஸ்ட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா அவங்க அதுக்கு போதாது, அவங்க அப்பாவோட ஜாதி சான்றிதழ் வேணும்னு கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட இது நீங்கள் அட்டாச் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், அது எப்படி அட்டாச் பண்ணணும்னு நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல கேன் நம்பர் இருந்துச்சுன்னா ஆதார் நம்பர் போட்டு நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லைனா கேன் நம்பர் போட்டு நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு கேன் நம்பரே தெரியலனாலும் இங்கே இருக்கிற ஏதோ ஒரு ஆப்ஷன் மூலமாக யூஸ் பண்ணி நீங்கள் எடுத்து, இல்லை எனக்கு கேன் நம்பர் இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் பண்ணுறேன்னா நீங்கள் ரெஜிஸ்டர் கேன் கொடுத்து நீங்கள் ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஃபில் பண்ணி ஒரு OTP வந்துடும். சரிங்களா, அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். இதோட வீடியோ நான் தனியாக போட்டிருக்கேன், அதை நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கேன் நம்பர் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுத்துட்டு இந்த இடத்துல நம்ம கேன் நம்பர் போட்டுட்டு சர்ச் கொடுத்துட்டு நம்ம அடுத்த ப்ராசஸ் பண்ணணும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கேன் நம்பர் இருக்கா இல்லையானே தெரியாமல் இருக்கும். அவங்களாம் என்ன பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கேன் நம்பர் இருக்கா இல்லையான்னு போட்டு சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒன்று உங்கள் மொபைல் நம்பர் போட்டு சர்ச் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல ஆதார் நம்பர் போட்டு சர்ச் பண்ணிக்கோங்க. ஆதார் நம்பர் போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கேன் நம்பர் இருந்தால் வியூ ஆகிடும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், அதில் எந்த கேன் நம்பரோ நீங்கள் அதை வந்து நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஆளுக்கு ஒரு கேன் நம்பர் தான் இருக்கும். சரிங்களா, ஃபஸ்ட்டு தான் பார்த்தீங்கன்னா கேன் நம்பர் 2 3 வச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டமர் 2 கேன் நம்பர் இருக்குது, ஆனால் இதில் ஒரு கேன் நம்பர் தான் யூஸ் ஆகும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், அதனால் கேன் நம்பர்ங்கிறது ஒரு டைம் தான் யூஸ் ஆகும். ஸோ வந்து அதை வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஒரு டைம் கிரியேட் பண்ணிட்டாவே போதுமானது. ஒரு டைம் கிரியேட் பண்ணிங்கன்னா நீங்கள் விஷுவல் ஆகிடும். இன்னொரு டைம் நீங்கள் கேன் நம்பர் திரும்ப கிரியேட் பண்ண முடியாது. ஏன்னா ஆதார் நம்பர் ஃபோன் நம்பர் ஒன் டைம் தான் யூஸ் ஆகும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் கேன் நம்பர் கொடுத்துட்டு ப்ரொசீட் கொடுத்துருங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த கேன் நம்பர் பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டமருக்கு நாட் வேலிட்னு வருது. இதில் நான் ப்ரொசீட் கொடுக்குறேன் பாருங்கள், ஓகே ஆகும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் நான் சொன்னது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேன் நம்பர் கொடுத்துட்டு கீழே வந்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்கும், கம்யூனிட்டி கேட்கும், அப்பாவோட கம்யூனிட்டி என்னன்னு கேட்கும், அம்மாவோட கம்யூனிட்டி என்னன்னு கேட்கும். அதை கரெக்டாக போட்டுக்கோங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா எந்த கம்யூனிட்டி அந்த கம்யூனிட்டி நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. தப்பாக பண்ணிங்கன்னா வராது. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து தேவாங்கன்னு இருக்காங்க, அம்மாவோடது இங்கே தேவாங்கரான்னு கேட்குறாங்க. கரெக்டாக இருந்தால் தேவாங்கன்னு கொடுத்துருங்க, இல்லைன்னா நீங்கள் அதுக்கு தகுந்ததோட கம்யூனிட்டி கொடுத்துக்கோங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்டர் கம்யூனிட்டி கேட்குறாங்க. இதில் BC, இதில் பார்த்தீங்கன்னா அப்பா ஒரு வேலை தேவாங்கலுக்கும் அம்மா ஒரு வேலை வேறு எது வேணால் இருக்கலாம். ஆனால் இதில் நீங்கள் சூஸ் பண்ணுறதை பொறுத்து தான். நீங்கள் ஒன் டைம் தான் உங்கள் கம்யூனிட்டி சூஸ் பண்ண முடியும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கம்யூனிட்டி வேணுமோ, அதாவது இன்டர்காஸ்ட் பண்ணுறவங்களுக்கு எந்த கம்யூனிட்டி வேணுமோ அது கரெக்டாக நீங்கள் கொடுத்துக்கணும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், அப்பாவோட தான் வேணும்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்டர் பார்த்து நீங்கள் இதை நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும். இல்லை அம்மாவோடது வேணும்னா அது கரெக்டாக நீங்கள் கொடுத்துக்கோங்க. இன்டர்காஸ்ட்டுக்கு மட்டும் நான் சொல்கிறேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா ஒரே கேஸ்ட்டாக இருந்தால் 2 பேருக்கும் ஒன்று கொடுத்துருங்க. இந்த இடத்துல கொடுத்துட்டு இந்த இடத்துல கொடுத்துருங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல any documents applicant family member process the permanent online certificate issued by complete revenue authority. ஏதாவது அத்தாரிட்டி, அதாவது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் வந்து நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது அப்ளை பண்ணி சர்டிஃபிகேட் ஒரிஜினல் வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்பா இல்லைன்னா அம்மா இல்லைன்னா குழந்தைங்க, அதாவது இப்போ உங்களுக்கே
இப்போ ஸ்கூல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த பழைய சர்டிஃபிகேட் வச்சிருப்பாங்க. அவங்களுக்கே வந்து திரும்ப வந்து ஆன்லைன் சர்டிஃபிகேட் எடுத்துட்டு வாங்க. ஒரிஜினல் அந்த QR கோட் போட்ட மாரி எடுத்துட்டு வாங்கன்னு கேட்பாங்க. அவங்களுக்கு அதே இருந்தா கூட எஸ் குடுத்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இல்ல 2 பேத்துக்குமே இல்லன்னா நீங்க நோ குடுத்துக்கலாம். இந்த மாரி என்ட்ட எந்த சர்டிஃபிகேட்டுமே இல்ல. என்னோடது மட்டும் தான் இருந்தாலும் நீங்க நோ குடுத்துக்கலாம். இல்ல என்கிட்ட என்னோடது மட்டும் தான் இருக்குது. அத வச்சு அப்ளை பண்ணாலும் நீங்க அந்த இடத்துல எஸ் குடுக்கணும். சரிங்களா? கொஞ்சம் கவனமா இந்த இடத்துல பாருங்க. உங்களுக்கு நான் சொல்றது புரியல, இன்னொரு தடவை கூட சொல்றேன். இப்போ ஒருவேளை ஒரு சர்டிஃபிகேட் வந்து ஒருத்தர் 8வது படிக்கும்போதே எடுத்துட்டாங்க. அது பார்த்தீங்கன்னா பழைய சர்டிஃபிகேட்டா இருக்கும். அதை வச்சு அப்ளை பண்றவங்க இந்த இடத்துல எஸ் குடுத்துக்கோங்க. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழசா இருக்கும். அப்பா அம்மாவது இருக்கும். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கையில் எழுதி கொடுத்த சர்டிஃபிகேட்டா இருக்குனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எஸ் கொடுத்துருங்க. சர்டிஃபிகேட்டை யாருக்கிட்ட இல்லைன்னா நீங்கள் நோ கொடுத்துக்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதாவது டிசி வச்சு அப்ளை பண்ணுறவங்க, அப்படி இல்லைனா உடன் பிறந்தவர்கள் வச்சு அப்ளை பண்ணுறீங்களா, இந்த இடத்துல நோ கொடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் சர்டிஃபிகேட் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் நம்பர் உங்கள்கிட்ட இருக்குது. நம்ம சர்டிஃபிகேட் நம்பரும் என்டர் பண்ணிடுறோம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்து பார்த்தீங்கன்னா சப்மிட் கொடுக்குறோம். சப்மிட் கொடுத்தோம் இந்த மாதிரி ப்ராசஸ் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா 3 தான் கேட்பாங்க. பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ, எனி அட்ரஸ் ப்ளஸ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். அதாவது நம்மளோட கம்யூனிட்டி நம்மளே கூட வச்சுக்கலாம். 8வது 9வது படிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி சர்டிஃபிகேட் வச்சிருப்பாங்க. அது பழசாக இருக்கும். அவங்களுக்கு கூட அவங்களே வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா அப்பா அம்மாவது கூட வச்சுக்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதை கவனமாக வச்சுக்கோங்க. ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா 50 கேபிக்குள்ளே கேட்பாங்க. ப்ரூஃப்லாம் பார்த்தீங்கன்னா 200 கேபிக்குள்ளே கேட்பாங்க. இதெல்லாம் வந்து கரெக்டாக நீங்கள் ஸ்கேன் பண்ணி ரெடியூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணும்போது பிக்சல் உடையதான்னு சொல்லி ஒரு தடவை ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அது இல்லைனாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்ளிகேண்ட்டுக்கு எடுத்துக்க மாட்டாங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ப்ரூஃப், ஆதார் இல்லை ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி அந்த மாதிரி எந்த அட்ரஸ் ப்ரூஃப் இருக்கோ அதை வச்சுக்கோங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதாவது ஃபாதர் அண்ட் மதர் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அப்படின்னா உங்களோட சர்டிஃபிகேட் கூட நீங்களே கூட வச்சுக்கலாம். பழைய சர்டிஃபிகேட்டாக இருந்தால். சரிங்களா? கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டு பேமெண்ட் கட்டுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிக்ளரேஷன் இங்கே இருக்குது. இதை ஜஸ்ட் ஒரு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு டவுன்லோடாக இங்கே உட்காந்துடும். செல்ஃப் டிக்ளரேஷன் எழுதி பார்த்துட்டு செல்ஃப் டிக்ளரேஷன் ஒரு தடவை படிச்சுட்டு அதை சைன் பண்ணி திருப்பி இதை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்லோட் பண்ணிட்டு நீங்கள் மேக் பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா போதும். ஒரு வித்தின் 2 டேஸில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சர்டிஃபிகேட் வந்துடும். எந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் சர்டிஃபிகேட், இப்போ வர சர்டிஃபிகேட். இந்த மாதிரி சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவோட வந்துடும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்படி தான் அப்ளை பண்ணணும். இதில் ஏதாவது கண்டிப்பாக சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நான் எனக்கு தெரிஞ்ச விஷயம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மாதிரி நல்ல அப்டேட்ஸ் நம்ம சேனலில் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திப்போம்.